ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சண்டே எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு? இன்றைக்கி வந்து குட்டி குட்டியாக ஒரு 2-3 டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். இப்போ சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது வந்து நிறைய பேருக்கு தண்ணி அளவு எவ்வளோ ஊற்றுறதுன்னு தெரியாது. ஒன்று தண்ணி அதிகமாகிடும், இல்லைனா ரொம்ப கெட்டியாகிடும். இப்போ ஒரு டம்ளர் மாவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து மொத்தமாக ஊற்றி வந்து மாவு பிசையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிட்டே வரணும். அரை டம்ளரும் மொத்தமாக ஊற்றுனதுக்கப்புறம் வந்து இன்னுமே கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா லேசாக தண்ணி தெளிக்கணும், ஊற்றக்கூடாது. தண்ணி தெளித்து பிசைஞ்சோன்னா அதே மாதிரி பிசைஞ்சிட்டு சப்பாத்திக்காக இருந்தால் வந்து நீங்கள் ஒரு 1/2 hour முன்னாலே பிசைஞ்சு ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுருங்க. கிச்சன் டவல் இருந்துச்சுன்னா வந்து லைட்டாக ஈரப்படுத்திட்டு அது மேலே போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து எடுத்து இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா திரட்டினீங்கன்னா ரொம்ப நல்லா வரும் சப்பாத்தி. இதுவே பூரியாக இருந்தால் வந்து நீங்கள் 1/2 hour ஊற வைக்கக்கூடாது. 1/2 hour ஊற வச்சிங்கன்னா அது புசு புசுன்னு வராது. பூரிக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 5 minutes தான். மாவு பிசைஞ்சிட்டு எண்ணெயை அடுப்பில் காய வச்சுட்டு திரட்ட ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. அந்த மாதிரி 5 minutesலேயே நீங்கள் வந்து திரட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வந்து பூரி நல்லா புசு புசுன்னு நல்லா வரும். அதுக்கப்புறம் வந்து இப்போ சாம்பார் வைக்கும்போது வந்து நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம்னா காயெல்லாம் தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பு தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒன்றா போட்டு புளி ஊற்றி கொதிக்க வைப்போம். எங்கள் மாமியார் வந்து ஒரு சிம்பிளான சாம்பார் வைப்பாங்க. அது வந்து நாங்கள் ஊருக்கு போகும்போது தெரு முனையில் வரைக்கும் வாசனை வரும். அப்படி ஒரு சாம்பார் அது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சிறுபருப்பில் தான் மோஸ்ட்லி சாம்பார் வைப்பாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்குவாங்க, சாம்பார் வைக்கிற பாத்திரத்தை எடுத்துக்குவாங்க, அதில் பருப்பு போட்டுருவாங்க அலசி. அதில் வந்து வெங்காயம், தக்காளி, காய் தான் அவங்க வந்து அதிகமாக சேர்ப்பாங்க. அதில் வந்து உருளைக்கிழங்கு போடுவாங்க, பீன்ஸ் போடுவாங்க, கேரட் போடுவாங்க, கோஸ் கொஞ்சம் வெட்டி போடுவாங்க, குடமிளகாய், முருங்கைக்காய், இது எல்லாத்தையுமே வெட்டி போட்டுருவாங்க. வெட்டி போட்டுட்டு அவங்க எப்பவுமே சாம்பார் வைக்கிறது ஒரு சின்ன இந்த உலை வைக்கிற பானை மாதிரி இருக்கும், அதில் தான் வைப்பாங்க. அதில் போட்டுட்டு அடுப்பில் வச்சுருவாங்க. அடுப்பில் வச்சு அது நல்லா கொதிச்சிட்டே வரும். கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிடுவாங்க. பாதி வேக்காடு இருக்கும்போது மிளகாத்தூள், உப்பு ஆட் பண்ணிடுவாங்க, புளியை கரைச்சி ஊற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் வெறுமனே தாளித்து மட்டும் தான் அதில் கொட்டுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாம்பார். காய் நிறையா போடுறதுனாலையா என்னென்னு எனக்கு தெரியாது, ஆனால் வந்து அந்த சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தனித்தனியாக வேக வைக்காமல் வந்து ஒரே 1-pot ரெசிபி மாதிரி அப்படி கூட செய்து பாருங்கள். உங்களுக்கு எதாவது ரெசிபிஸ் இல்லை டிப்ஸ் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு. தேங்க்யூ.